தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 6வது வாரம் வெள்ளிக்கிழமை. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 வார்த்தைகள் 34 அதிகாரம் 9 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரோடு இணைந்து அவர் சீர்திருத்தத்திலே பங்கெடுக்கவும் அதன் வழியாக இறைவனுடைய மாட்சிமையிலே நாம் நிலைத்திருக்கோம். இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த உலகம் எத்தனையோ சலுகைகளை வழங்கி மக்களை தன் பக்கம் ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், 20%, 30%, 50% இலவசம் என்று சொல்லி மக்களை ஈர்க்க பார்க்கின்றது. அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய கட்சியை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சலுகைகளை மக்களுக்கு விரித்து காட்டி உங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி மக்களை தன்வயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி போலியான வாக்குறுதிகள், போலியான நிலைகள் இந்த உலகிலே தலை தோங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இயேசு அவருடைய அற்புதமான சீரத்துவத்திலே பங்கெடுக்க நமக்கு விடுக்கின்ற சலுகைகள் என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்மை உணர்ச்சி வசப்பட்டு நம்மை ஏமாற்றுகின்ற வழிகள் அல்ல, மாறாக உணர்வு பூர்வமாக அவரை பின்பற்றுவதற்காக இறைவன் சொல்லிக் கொடுக்கின்ற வழிகளாக அமைந்திருக்கின்றன. இயேசுவின் சீரத்துவத்திலே பங்கெடுக்க இறைவன் கொடுக்கின்ற 3 சலுகைகள். ஒன்று, தன்னலம் துறப்பது. தன்னலம் துறப்பது என்னவென்று பார்த்தோமெனில், நம்முடைய தவக்காலங்களிலோ ஒரு சில காரியங்களுக்காக நாம் இருக்கின்ற நோன்பை முயற்சியாக சொல்லலாம். என்ன செய்வோம்? நமக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை தவிர்ப்பது, பிடித்த காரியங்களை தவிர்ப்பது, பிடித்த பொழுதுபோக்குகளை நம் வாழ்வில் தவிர்ப்பது, ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பது, இவையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தன்னலம் துறப்பது அல்ல. தன்னலம் துறப்பது என்பது ஏதோ ஒரு சில பொருட்களை தவிர்ப்பது மட்டுமல்ல, மாறாக வார்த்தை அழகாக சொல்வதை போல தன்னலம், தான், நான், எனது என்கின்ற அந்த அகந்தை ஆணவத்தை முழுவதுமாக உடைத்து போட்டு தன்னையே மறுத்து தன்னையே இழந்து இறைவனில் தன்னை காண்கின்ற, பிறரிலே தன்னை காண்கின்ற அந்த ஒரு வாழ்வுதான் தன்னலம் துறப்பது. இந்த தன்னலம் துறப்பது என்பது ஏதோ கட்டாயத்தின் பேரிலோ வற்புறுத்தத்தின் பேரிலோ அல்லது வேண்டா வெறுப்பாகவோ அல்லது கடமைக்காகவோ நிகழ்வு அல்ல, மாறாக உள்ளார்ந்த அன்போடு தன்னையே மனமுவந்து ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வாக அமைந்திருக்கும். இதற்கு சிறந்த உதாரணம் சொல்லவேனில் நம்முடைய தாய் தந்தையர்கள் இந்த தன்னலம் துறக்கின்ற பொழுது மட்டுமே கடவுளை சார்ந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 2:20 பவுலுடைய சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் என்று சொல்கின்ற அந்த மனநிலை. விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புனித யோசேப்பினுடைய வாழ்க்கை நிலை, தன்னுடைய திருமண வாழ்வை பற்றி, மரியாவோடு தன் அமைக்கிருக்கின்ற குடும்பத்தை பற்றி எத்தனையோ கனவுகளை அவர் கண்டிருப்பார். ஆனால் மரியாள் கருவுற்றுக்கின்ற செய்தி அவருக்கு பேரிடியாக இருந்திருக்கும். அப்பொழுது அவருடைய அந்த மனித இயல்பின் பிரகாரம் இரக்கத்தோடு மரியாவை விலக்கிவிட்டு தன் வாழ்விலே இந்த ஏமாற்றத்தை அவர் சகித்துக்கொள்ள முற்படுகின்ற பொழுது கடவுளுடைய தூதர் வழியாக இறை திட்டம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்பொழுது தன்னை மறுத்து தன்னுடைய ஆசைகளை முழுவதுமாக இழந்துவிட்டு இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கின்றார். மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். குழந்தை இயேசுவுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து கொடுப்பதாக விவிலியம் சொல்லுகின்றது. இதுதான் தன்னலம் துறத்தல். இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆண்டவர் நம்மை முழுவதுமாக கரைத்து கொள்ளும் வரை, இறைவன் முழுவதுமாக நம்மை ஆட்கொள்ளும் வரை நம்மால் இந்த செயலை செய்ய முடியாது. உதாரணம், புனித பேதுரு. இயேசுவால் அழைக்கப்பட்டவர், திருத்தூதர்கள் முதன்மையானவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், விண்ணகத்தின் திறவுகோலை பெருமளவிற்கு ஆசீரை பெற்றவர், இயேசுனுடைய உருமாற்றத்தின் போது உடன் இருந்தவர், இயேசு புதுமைகள் செய்கின்ற போதெல்லாம் அவரோடு உடன் நடந்தவர். இப்படி எல்லா ஆசீரை பெற்றிருந்தும் கூட இயேசுனுடைய பாடுகளுடைய அந்த செய்திகளை படிக்கின்ற பொழுது 3 முறை இயேசுவை மறுதலிக்கின்றார். முதலாவதாக, நீரும் அவரோடு இருந்தவர் தான் நினைச்சிருந்த பெண் கேட்கின்ற பொழுது மார்க்கு புத்தகம் 14:67 எனக்கு அந்த ஆளை தெரியாது, என்னை நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொல்லி மறுக்கின்றார். நீரும் அவரை சார்ந்தவன் தான் என்று சொல்லுகின்ற பொழுது மறுக்கின்றார். மார்க்கு புத்தகம் 3:13-14 படிக்கின்ற பொழுது இயேசு தன் சீடர்களை அழைக்கின்ற எதற்காக? தன்னோடு இருக்க.
இந்த முதல் நிலையிலேயே பேதுரு அதை வீழ்ந்து போகின்றார். இயேசுவோடு இருந்தவர் என்கின்றதையே மறுத்து விடுகின்றார். இரண்டாவதாக அவரை சார்ந்தவர் என்பதையும் மறுக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலும் கூட தன்னலம் மறுப்பது என்பது நான் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள நான் தயங்குகின்ற பொழுது, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை என் வாழ்விலே வாழ்ந்து காட்ட நான் மறுக்கின்ற பொழுது நாம் இன்னும் தன்னலம் துறக்கவில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. மூன்றாவதாக, உண்மையிலேயே நீயும் அவர்களை சார்ந்தவர்தான் என்னில் கலிலே என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவுக்கு எதிராக ஆணையிடவும் சபிக்கவும் ஆரம்பிக்கின்றார். நாம் திருச்சபைக்கு எதிராக, திருச்சபையின் அருட்சாதனங்களுக்கு எதிராக, அருட்சாதன கொண்டாட்டங்களுக்கு, நற்கரணை ஆண்டவருடைய பிரசனத்துக்கு எதிராக, தாய்மறிக்கு எதிராக நாம் குரல் எழுப்புகின்ற பொழுது, அதற்கு எதிராக பேசுகின்ற பொழுதும் நாம் இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஆக நாம் இன்னும் தன்னலம் துறக்கவில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் அதே பேதுரு ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற நிலையிலே திருத்துவர் பணியிலே 3, 4, 5 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது தன்னிலே இருக்கின்ற இயேசு வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். அவருக்கு சான்று பகர ஆரம்பிக்கின்றார். என்ன ஆனாலும் நாங்கள் எங்கள் கண்களால் கண்டு கைகால் தொட்டு அனுபவித்த ஆண்டவர் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி யூத சங்கத்திற்கு முன்னால் சவால் விடுபவராக இருக்கின்றார். திருத்துவர் பணி 5:29 மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பேசுபவராக இருக்கின்றார். 5:41 இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பதற்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இயேசுவுக்காக அவரின் துன்பங்களை ஏற்கின்ற மனப்பக்குவத்தை பெற்றுக்கொண்டார்கள். எப்பொழுது அவர் தன்னை இழக்க முற்படுகின்ற பொழுது, இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது. இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கெடுக்க நமக்கு இறைவன் கொடுக்கின்ற முதல் வழி தன்னலம் துறப்பது. கட்டாயத்தின் பேரில் அல்ல, மாறாக மனமு வந்து தன்னார்வத்தினாலே அன்போடு இயேசுவை பின்பற்றி செல்வது. இரண்டாவதாக சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்தொடர்வது. இப்படி தன்னலம் துறந்து இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது, அவருடைய மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அவ்வளவு எளிதானதாக இருக்காது. மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது மலைப்புலின் விரிவாக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்ற பகைவர்களை அன்பு செய்வது, துன்புறுத்தோருக்காக மன்றாடுவது, வலது கணத்தில் அறைந்தவனுக்கு இடது கணத்தை காட்டுவது, இப்படி இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற எல்லா நிலைகளையும் இயேசு அறிந்திருக்கிற. எனவேதான் 10:17 சொல்லுகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கத்திடம் ஒப்புவைப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களிலே உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசரிடம் உங்களை இழுத்துச் செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு 22 என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் என்று சொல்லுகின்றார். இது இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது வருகின்ற பாடுகளுடைய வெளி அடையாளமாக இருக்கின்றது. இப்படி சொல்லிவிட்டு இயேசு தொடர்ந்து 10:27 ஆகவே ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை உடலையும் நரகத்தில் அழிக்க வல்ல ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் என்கின்ற வார்த்தையின் வழியாக இறைவனுக்கு பணிந்து வாழ்கின்ற வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றார். இப்படி இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நம் வாழ்விலே எதிர்ப்புகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், விரக்தி இருக்கும், வேதனை இருக்கும், இழப்புகள் இருக்கும், அவமானங்கள், அங்கலாய்ப்புகள் இருக்கும். இத்தகைய துன்பங்களை நாம் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு, எப்படி 2 கொரிந்தியர் புத்தகம் 4:9 படிக்கின்ற பொழுது, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை, இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குறி துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நம் வாழ்விலே இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற பொழுது 4:17 நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம் தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சிமை விளைவிக்கக்கூடியன, அம்மாட்சி என்றிடம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவாரை. அதை போல ஆண்டவருக்காக நாம் துன்புறுகின்ற பொழுது, ஆண்டவருடைய நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இறைவன் நம்மை மாட்சிப்படுத்துபவராக இருப்பார் என்கிற நம்பிக்கை கொடுக்கின்றது. இரண்டாவதாக ஆண்டவருக்காக நாம் துன்புறுகின்ற பொழுது நம்மை துன்புறுத்துவர்கள் நம்மை அல்ல, மாறாக நம் உள்ளத்தில் இருக்கின்ற இயேசுவின் மதிப்பீடுகளைத்தான் எதிர்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது 1
1 யோவான் புத்தகம் 4:4 உங்களிலே இருப்பவர் இந்த உலகத்தில் இருக்கின்றவரை பெரிய என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவன் நம்மிலே மகத்துவமான தேவனாக இருக்கின்றார் என்பதை உணர்கின்ற பொழுது பவுலடியார் ரோமர் புத்தகம் 8:35 சொல்வதை போல கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்வதை போல எதுவும் நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க முடியாது என்கின்ற அந்த உறுதியோடு இருக்கின்ற பொழுது 1 பேதுரு புத்தகம் 5:10-11 படிப்பதை போல சிறிது கால துன்பத்திற்கு பின் நம்மை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி நிலைத்திருக்க கடவுள் செய்வார் என்கின்ற அந்த வாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவ வாழ்வில் வருகின்ற நான் கிறிஸ்தவன் மதிப்பீடு வாழ்ந்து கொண்டிருக்க என்பதற்காக நாம் கடந்து போகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் புன்முறுவலோடு இன்னலோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். நாம் இயேசுவின் சிரத்துவத்திலே வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்வர்களாக இருப்போம். 3ஆவதாக இயேசுவை பின்தொடர்வது. தன்னலம் துறந்து தன் சிலுவையிலே சுமந்து கொண்டு புன்முறுவலோடு இன்முகத்தோடு இயேசுவை பின்பற்ற நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பின்பற்றுதல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? 2 நிலைகளை பார்க்கலாம். ஒன்று, நான் பரம்பரையாக கிறிஸ்துவனாக இருக்கின்றேன், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன், எனக்கு இளமையிலேயே திருமுழுக்கு கொடுத்து விட்டார்கள், ஆகவே நான் கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லி பெயரளவு கிறிஸ்தவராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவனாக ஆண்டவர் அனுபவித்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆகவே என் வாழ்விலே ஆண்டவருக்கு சான்று பகர்வேன் என்று சொல்லி நம்முடைய தனிப்பட்ட அனுபவம் நம்மை ஆண்டவர்பால் ஈர்க்கப்பட்டு அதனால் ஆண்டவருக்கு சான்று பகர்களாக இருந்தோமெனில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு உண்மையிலேயே சீரத்துவ வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். பெயரளவிலே மட்டுமே இருந்தது என்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களைப் போல இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு மக்கள் வியந்தார்கள், மலைத்து போனார்கள், வியப்பிலே ஆழ்ந்து போனார்கள், அவரை பாராட்டி பேசினார்கள். ஆனால் ஒரு சில தவறான மனிதர்களுடைய வழி நடத்ததினாலே இயேசுவின் பாடுகளின் போது இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவருக்கு எதிராக கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். பெயரளவு கிறிஸ்துவாக இருக்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் கூட நம் எதிர்கொள்கின்ற சிறு சிறு தடைகளோ தடுமாற்றங்களோ நம்மை ஆண்டவரிடம் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒரு சில தவறான மனிதர்களுடைய தீய போதனைகள் கூட திருச்சபையிலிருந்து அருட்சாதன வாழ்விலிருந்து நற்கருணை ஆண்டவரிடமிருந்து அன்னை மரியாயிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அதற்கு மாறாக நம்முடைய ஆன்மீக வாழ்வில் அர்த்தத்தை காண முயற்சிக்கின்ற பொழுது, அனுபவத்தின் வழியாக ஆண்டவரை தேட முயற்சிக்கின்ற பொழுது அதுவே நம் வாழ்விற்கு பொருள் கொடுக்கக்கூடியதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மேன்மை உணர்ந்து செய்யக்கூடியதாக அமைந்திருக்கும். அத்தகைய வழியிலே நாம் ஆண்டவரை பின்பற்றுகின்ற பொழுது இயேசுடைய சீடர்களாக இந்த உலகிலே வாழ முடியும் என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த நாளிலே நாம் யோசிப்போம், நான் இயேசுவை பின்பற்றுவது பெயர் அளவிலாம் அல்லது அனுபவத்தின் அடிப்படையிலாம். அப்படி அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கின்ற பொழுது நான் என்னையே இழக்க, என்னையே மறுக்க, இயேசுவுக்காக என்னையே மறந்து வாழ நான் தயாராக இருக்கின்றேனாம். அப்படி நான் என்னை இழக்க முற்படுகின்ற பொழுது என் வாழ்விலே வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் இன்முகத்தோடு ஏற்று அதை கடவுளுக்கு காணிக்கையாக்கி இறை சான்று பகர நான் தயாரா? சிந்திப்போம். ஒரு சில நேரங்களிலே ஏதாவது நிலையிலே தவறுகள் நம்மிடம் இருந்தது என்றால் இறைவனிடம் அருள் வேண்டுவோம். இறைவன் தாமே நம்மை தாயின் கருவிலே அழைத்தவர், பெயர் சொல்லி நம்மை அழைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றவர், தலை நரைக்கும் வரை நம்மை கைவிடாமல் காக்கின்றவருடைய அற்புதமான அன்பில் நாம் நிலைத்திருக்க நமக்கு துணை புரிவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்பு தான் என்று அறியவில்லையே போன